ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர் கிடையாது. இதில் கொடுக்குறது வீடியோ எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பாய் செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு கம்பெனியில் வந்து லிஸ்ட் ஆகாத ஷேர்ஸ்லாம் எப்படி வாங்குறது, அது வாங்கினா என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ், அதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சது முக்கால்வாசி ஷேர்ஸ்க்கு வந்து எய்தர் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி கம்பெனியில் தான் வந்து அந்த மாதிரி லிஸ்டிங் ஆகி இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் தான் லிஸ்ட் ஆகி அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இப்போ நம்ம சில ஷேர்ஸ்லாம் வந்து அது லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வாங்கலாம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லணுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிலாம் ஓயோ, ஹெச்பிடி ஃபினான்சியல் சர்வீசஸ், ரிலையன்ஸ் ரீட்டெயில்ஸ், கேர் ஹெல்த் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன்றும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகல. இந்த ஹெச்பிடி ஃபினான்ஷியல் சர்வீஸ்ங்கிறது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஒரு டிவிஷன் தான். ஆனால் வந்து லிஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில். அது மாதிரி ஓயோ வந்து இந்த ஹோட்டல் செயினில் இருக்கிற கம்பெனி, அதை பற்றி வந்து உங்களுக்கு தெரியும். ஓயோ பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கேர் ஹெல்த்தும் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிறது. ஸோ இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸையும் நம்ம வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தா நம்ம போய் வாங்க முடியும். அன்லிஸ்டடாக வாங்க முடிஞ்சும் நம்ம ஒன்ஸ் இதை வாங்கினோன்னா அது வந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் அன்லிஸ்டடில் லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதை நம்ம வாங்கினா என்ன அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் வந்து இந்த இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓயோங்கிற கம்பெனியை வந்து அந்த சிஇஓ வந்து அவர் வந்து இன்னும் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியில் அதிகமான அவரோட பர்சன்டேஜ் அதிகப்படுத்திக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ், இது வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இன்க்ரெட் மணி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கூட இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். அதை பற்றி நீங்கள் பார்த்தேன், அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த இன்க்ரெட் மணி அப்படிங்கிறது. இது வந்து என்னன்னா ஒன் ஆஃப் த ப்ரோக்கரேஜ் கம்பெனி மாதிரி என்னன்னா இந்த மாதிரி அன்லிஸ்டட் ஷேர்லாம் வாங்கி விற்கிறதுக்காக உள்ளது. அதில் போய் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த ஹெச்பிடி ஃபினான்ஸு, ஓயோ, எஸ்பிஐ ஃபண்ட்ஸு, சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து அவங்கள்ட்ட வந்து வாங்கி லிஸ்ட் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸை வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அது வந்து டைம் லைன் ஒரு 15 டேஸ் இல்லை 7 to 15 டேஸ் டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்சேஞ்சில் நம்ம நேமில் வாங்கிடுவாங்க. அது டிமேட்டில் வந்து அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து மல்டிபிள் போர்ட்டல் இருக்குது. அதில் இது வந்து இன்க்ரெட் மணிங்கிறது வந்து ஒன் ஆஃப் தி போர்ட்டல். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அன்லிஸ்டட் ஷேர் வாங்கலான்னா நீங்கள் இதில் சைன் அப் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் டீட்டெயில்ஸ், பேன் நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்க ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி அவங்க இது பண்ணிவிடுவாங்க, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு கொரீஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த பாருங்கள், அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அண்ட் ப்ரீ ஐபிஓ ஷேர்ஸ்னால் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி தட் ஆர் நாட் yet listed on the stock exchange like BSE, NSE are called unlisted shares. Pre-IPO shares are of companies who has initiated the process of IPO, initial public offering, for listing their company on a stock exchange அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி அன்லிஸ்டட் ஷேர்ஸ்லாம் நம்ம வாங்கினா என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும், என்ன அட்வான்டேஜ் இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ரோஸ்ன்னு சொன்னாங்கன்னா என்ன பயன்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு அன்லிஸ்டட் கம்பெனியில் நம்ம வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து இப்போ ஸ்விக்கியே வந்து இப்போ ரீசெண்டாக ஐபிஓ வெளியிட்டாங்க. இப்போ நம்ம அந்த ஸ்விக்கியை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம அவங்க லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வாங்கியிருந்தோம்னா, அது இப்போ ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது லிஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து லிஸ்டிங் கெயின்னு சொல்லுவாங்க. அது கிடைக்கும். நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஸோ அது மாரி என்னன்னா, ஒரு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தள்ளுபடி விலையில அது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து நல்ல குரோயிங் ஸ்டேஜ்லயே இருக்கிற கம்பெனியா நம்ம பார்த்து வாங்கிடலாம். அ அ இப்ப இந்த மாரி கம்பெனிஸ்லாம் வந்து அ லிஸ்ட் ஆறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு குரோத்ல இருக்கிற கம்பெனியா பார்த்து நம்ம வாங்கலாம். அது மாரி வந்து லாங் டெர்ம்ல வந்து முதலீடு செய்றதா நம்ம பிளான் பண்ணலாம். ஆனா, இந்த மாரி நம்ம அன்லிஸ்டட் வாங்குறதுல கொஞ்சம் நெறையா சேலஞ்சஸ் இருக்குது. அதாவது சவால்கள் இருக்குன்னு சொல்லலாம். அது என்னன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு அன்லிஸ்டட்ல ஒரு ஷேர வாங்கிறீங்கன்னா, அந்த ஷேர் வந்து எப்ப லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அது வந்து 1 இயர் கூட ஆகலாம், 2 இயர் கூட ஆகலாம், 3 இயர் கூட ஆகலாம். ஸோ, அப்போ வந்து என்னன்னா, இப்ப நீங்க வந்து அர்ஜென்ட்டா நீங்க ஒரு ஷேர வாங்கி வச்சிருக்கீங்க. அத நீங்க அர்ஜென்ட்டா நீங்க விக்கணும். உங்களுக்கு தேவைகள் இருக்கு, பணம் இருக்குன்னா, அத வந்து ஈஸியா வந்து இப்ப அ மார்க்கெட்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் ஆற கம்பெனினா நம்ம இன்னைக்கு வித்தோம்னா 2 நாள்ல பணம் வந்துரும். பையர்ஸ், செல்லர்ஸ் வந்து டெய்லி இருந்துகிட்டே இருப்பாங்க. ஹைலி வாலடைலா இருக்கும். அதாவது நம்ம வந்து அம் எப்ப வேணாலும் நம்ம வந்து லிக்விடிட்டி இருக்கும். நம்ம உடனே வித்துட்டு வெளில வந்துக்கலாம். ஆனா இந்த மாரி ஷேர்ஸ் வந்து அந்த பர்ட்டிகுலர் கம்பெனி வந்து பையர்ஸ் தேடி கண்டுபிடிச்சு, அவங்க குடுத்தா தான் நம்ம வாங்கி விக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல. அப்புறம் ஒண்ணு பாருங்க, ஆ இது வந்து நம்ம வந்து எவ்வளோ ரேட் இருக்குது, என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதாவது என்னன்னா, அந்த புரோக்கரேஜ் சொல்றது தான் நமக்கு ஒரு ரேட்டு. அ அதனால இது வந்து ரொம்ப ஹை ரிஸ்க்கும் கூட. அதே மாரி வந்து இப்போ ஒரு லிஸ்ட் ஆகுற கம்பெனினா வந்து, அவங்க வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அவங்களோட அ ஆனுவல் ஆடிட்டட் ரிப்போர்ட்ட வந்து எவரி குவார்ட்டருக்கு இல்ல ஆனுவலி வந்து அவங்க வந்து அத சப்மிட் பண்ணணும். ஸோ, இப்ப நீங்க ஒரு கம்பெனிய பத்தி இப்ப டிசிஎஸ்ஸே இருக்குன்னா, அந்த கம்பெனிய பத்தி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும்னா, நீங்க வந்து பிஎஸ்இ சைட்லயோ, இல்ல என்எஸ்இ சைட்லயோ, இல்ல மணி கண்ட்ரோல் அந்த மாரி நெறைய ஸ்கிரீனர் அந்த மாரி வெப்சைட்ல போயிட்டு அவங்களோட ஆடிட்டிங் ரிப்போர்ட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதே அன்லிஸ்டட் கம்பெனிய பத்தி டேட்டாஸ்லாம் மார்க்கெட்ல நெறைய இருக்கவே இருக்காது. ஸோ இந்த நிறுவனத்தோட நிலை குறித்து தெளிவான தகவல் நமக்கு இருக்கவே இருக்காது. அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஃபிரெண்ட்ஸ் என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நெறைய வேணும்னா, என்னோட இதில கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்த தெரிவிங்க. அ என் வீடியோவ ஷேர் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களுக்கு நான் வரேன். வாழ்க வளமுடன்.